சகோதர சகோதரிகளே, நாம் இன்று டிஜிட்டல் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதிலே குறிப்பாக நாம் சொல்ல வேண்டுமென்றால், இன்றைய தினம் நாம் நம்முடைய செய்திகளையும் கருத்துக்களையும் வதந்திகளையும் பரப்புவதற்கு வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் என்று பல்வேறு வகையான சமூக வலைதளங்களை இன்று நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம். ஆனால் இப்படிப்பட்ட சமூக வலைதளங்கள் அனைத்தும் இன்றைய காலகட்டங்களிலே தோன்றியவை. ஆனால் காலம் காலமாக இருந்து கொண்டிருக்கின்ற மிக பெரிய ஒரு சமூக வலைதளம் யார் என்று பார்க்கின்ற பொழுது மனிதன் மட்டுமே ஒரு கருத்தை மற்றொரு மனிதருக்கு உடனுக்குடன் பகிர்ந்து கொள்ளக்கூடிய வல்லமை படைத்தவன். அதாவது நாம் யார்கிட்டையாவது ஒரு செய்தியை சொல்லிவிட்டு இந்த செய்தியை வேறு யார்கிட்டையும் சொல்லாதீங்க அப்படின்னு சொன்னால் போதும், அந்த செய்தியானது எந்த அளவிற்கு அதிக வேகமாக பரவுமோ அந்த அளவிற்கு அந்த செய்தியை நாம் பரப்பி விடுவோம். அதுதான் மனிதனுடைய இயல்பு. தான் பெற்ற ஒரு செய்தியை எந்த ஒரு மனிதனாலும் இரகசியமாக அவ்வளவு நேரம் வைத்திருக்க முடியாது. உடனுக்குடன் அதை யாரிடத்திலாவது சொல்லி அதற்குரிய அங்கீகாரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஆசையோடு உடனுக்குடன் நாம் நம்முடைய செய்திகளை பரப்புகின்றோம். அதில் இன்று நாம் பயன்படுத்துகின்ற ஒரு சமூக வலைதளங்கள் அதிலே மிகப்பெரிய இடத்தை பிடித்து கொண்டிருக்கின்றது. ஆனால் இந்த உலகத்திலே வாழ்ந்த மனிதர்களிலே சமூக வலைதளத்தை பயன்படுத்தாத ஒரு மாபெரும் மனிதர் யார் என்று பார்க்கின்ற பொழுது அவர்தான் சூசையப்பர். காலம் காலமாக இருக்கின்ற சமூக வலைதளமான மனிதனிடத்திலே தனக்கு தெரிந்த இரகசியத்தை உடனுக்குடன் வெளிப்படுத்தாமல் மறைத்து வைத்ததோடு மட்டுமல்லாமல் மாறாக பிறருடைய பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தக்கூடாது என்று நினைத்து அந்த செய்தியை எவரிடத்திலும் அவர் பகிர்ந்து கொள்ளாமல் இருக்கிறார். ஒருவேளை சூசையப்பர் தான் அறிந்த செய்தியை, அதாவது திருமணத்திற்கு முன்பாகவே தான் திருமணம் செய்து கொள்ளப் போக இருக்கின்ற பெண் கருவுற்றிருப்பது தெரிந்தும் அதனை யாரிடத்திலும் பகிர்ந்து கொள்ளாமல் இரகசியத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு மனிதர். எனவே தான் இன்றைய நற்செய்தியிலே அவர் நேர்மையாளர் என்கின்ற ஒரு பட்டத்தை விவிலிய ஆசிரியர் அவருக்கு கொடுக்கின்றார். எனவே இந்த உலகத்திலே நாம் ஒவ்வொருவரும் பிற மனிதனுடைய மதிப்பீடுகளையும் மாண்புகளையும் நற்பெயர்களையும் காப்பாற்றுவதற்காக நாம் பிறந்திருக்கிறோம். எனவேதான் நாம் அவர்களோடு வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பினை இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் பல நேரங்களிலே நாம் என்ன செய்கின்றோம்? நம்மோடு இருக்கின்றவர்களை நாம் வெளிக்கொணர்ந்து அவர்களின் செயல்களை பிறரோடு பகிர்ந்து கொள்கிறோம். ஆனால் புனித சூசையப்பர் தனக்கு தெரிந்த இரகசியத்தை பாதுகாப்பதால் அங்கே அன்னை மரியாள் தன்னுடைய வயிற்றிலே தாங்கியிருக்கின்ற குழந்தையை கலங்காமல் பார்த்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பினை அவர் பெற்றுக்கொள்கிறார். எனவே இயேசுவிலே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, புனித சூசையப்பரிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய மிக சிறந்த பாடம் எது என்று பார்க்கின்ற பொழுது, நம்முடைய குடும்ப இரகசியத்தை எந்த ஒரு வேலையிலும் யாரையும் நம்பி வேற்று மனிதரிடத்திலே நாம் பகிர்ந்து கொள்ளக்கூடாது. அப்படி நாம் பகிர்ந்து கொள்வதால் நம்முடைய குடும்பத்தை பற்றி பிற மனிதர்கள் தவறாக எடை போடுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாகவே இருக்கின்றது. எனவே நாம் அந்த நேரத்திலே மௌனம் காக்க வேண்டும். ஒரு மனிதனுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் பிற மனிதரிடத்திலே கூறுவதாலோ பகிர்ந்து கொள்வதாலோ கிடைப்பது கிடையாது. மாறாக நாம் அமைதி காப்பதன் வழியாக நாம் அனைத்து காரியங்களையும் சாதிக்க முடியும், அல்லது அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும். அதற்கு ஒரே விடுதலை, ஒரே காரியம், நாம் அமைதி காக்க வேண்டும், மௌனமாக இருக்க வேண்டும். எந்த ஒரு குடும்பத்தில் எப்பொழுதும் பேசிக்கொண்டே இருக்கின்றார்களோ அங்கே அமைதி இருக்காது, நிதானம் இருக்காது. ஆனால் எப்பொழுது நாம் அமைதியாக இருக்கின்றோமோ அப்பொழுது நிதானம் இருக்கும். நாம் அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என்பதற்கான ஆலோசனையையும் இறைவன் நமக்கு கொடுப்பார். அதைத்தான் திருத்தந்தை போப் பிரான்சிஸ் அவர்கள் உறங்குகின்ற சூசையப்பர் என்று ஸ்லீப்பிங் ஜோசப், அதாவது அவர் நம்முடைய போப் பிரான்சிஸ் அவர்கள் எதையாவது முக்கியமான முடிவுகளை எடுக்க வேண்டும் என்றால் அமைதியாக சென்று படுத்து கொள்வாராம், அல்லது படுத்து கொண்டு சிந்திப்பாராம்.
எனவே அமைதியில் இருக்கின்ற பொழுதுதான் நம்மால் எதையும் தேர்ந்தெடுக்க முடியும். அதாவது தண்ணியிலே ஒரு தொட்டியிலே காசை போட்டுவிட்டு தண்ணீரை கலங்க வைத்தோம் என்றால் அந்த காசு இங்கே ஓடுவது மாதிரி தெரியும். அதை நம்மால் எடுக்க முடியாது. ஆனால் அதே அந்த தண்ணீர் கலங்காமல் ஆடாமல் அமைதியாக இருக்கின்ற பொழுது அந்த காசு எங்கே இருக்கின்றது நமக்கு தெரியும். நாமும் அழகாக கையை விட்டு அந்த காசை எடுக்க முடியும். அதுபோன்று தான் மனிதனுடைய வாழ்வும். நம்முடைய வாழ்விலே நாம் நிதானத்தோடு அமைதியோடு இருக்கின்ற பொழுது நாம் நம்முடைய வாழ்வின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும் என்பது புனித சூசையர் நமக்கு உணர்த்துகின்ற பாடமாக இருக்கின்றது. இரண்டாவது, இன்றைய உலகத்திலே இந்த சமூக வலைதளம் என்பது நமக்கு பொழுதுபோக்கிற்காக உருவாக்கப்பட்டது. ஆனால் இன்று மனிதனுடைய வாழ்வே அதிலே ஒரு பொழுதுபோக்காக மாறிவிட்டது. எனவே நாம் அதை ஒரு பொழுதுபோக்காக நினைத்து பயன்படுத்துவதெல்லாம் பல நேரங்களிலே நம்முடைய வாழ்வை அது வீணடித்து விடுகின்றது என்பதையும் நற்செய்தியினுடைய இரண்டாவது பகுதியாக நாம் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். எனவே இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இறைவன் நம்மிடத்திலே மாபெரும் பொறுப்புகளையும் கடமைகளையும் ஒப்படைத்திருக்கிறார். அதே போன்றுதான் சூசையப்பருக்கும் ஒப்படைத்தார். அதனை அவர் கட்டி காத்தார். நாம் எப்படி வாழ்கின்றோம் என்கின்ற சிந்தனையோடு தொடர்ந்து நாம் இந்த வரியிலே ஜெபிப்போம். ஆமீன்.